ஒரு கிராமத்தில் ஒரு கழுதை தனது முதலாளியுடன் வாழ்ந்து வந்தது. அதன் முதலாளி ஒரு மூலிகை வியாபாரி. தினமும் கழுதை முதலாளியின் வீட்டில் இருந்து கடைக்கு மூலிகைகளை எடுத்துச் சென்றது. அதற்கு அதன் வேலை வெறுப்படித்தது. மூலிகைகளின் வாசனை அதற்கு பிடிக்கவில்லை. இவன் சரியான முட்டாள். எனக்கு இவனிடம் வேலை செய்யவே பிடிக்கவில்லை. இவனும் இவனது மூலிகைகளும் எனக்கு வெறுப்பாக இருக்கிறது. ஏய் கழுதையே, உனக்கென்ன மிகப்பெரிய புத்திசாலி என்று நினைப்பா? சீக்கிரம் வா, மக்கள் எனக்காக காத்து கொண்டிருப்பார்கள். இது என் தலையெழுத்து. அன்று இரவு கழுதை கடவுளிடம் வேண்டியது, கடவுளே, எனக்கு இந்த முதலாளியையும் இந்த வேலையையும் சுத்தமாக பிடிக்கவில்லை. தயவு செய்து என்னை வேறு முதலாளியிடம் அனுப்புங்கள். கடவுள் கழுதையின் முன் தோன்றினார். கழுதையே, நீ ஏன் அழுகிறாய்? கடவுளே, நீங்கள் வந்து விட்டீர்களா? அழாதே, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல். எனக்கு வேறு முதலாளி வேண்டும். எனக்கு இப்போது இருக்கும் முதலாளியை பிடிக்கவே இல்லை. உன் விருப்பம் நிறைவேறும். உன் எண்ணத்தின்படி உன் முதலாளி மாறுவார். அவர் ஒரு ஓடு வியாபாரி. என்ன, ஓடு வியாபாரியா? மகிழ்ச்சியாக இருக்கிறது. இனி இந்த மூலிகையின் நாற்றத்தில் இருந்து நான் தப்பித்துக் கொண்டேன். மிக்க நன்றி கடவுளே. கடவுள் மறைந்தார். கழுதை ஒரு ஓடு வியாபாரியிடம் வேலைக்கு சேர்ந்தது. அடடா, இந்த கழுதை எவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கிறது. எனது தேவைகளுக்கு இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான். நீ பெரிய பலசாலிதான். இன்றிலிருந்து எனது கடைக்கான அனைத்து சரக்குகளையும் நீதான் எடுத்துச் செல்ல வேண்டும். ஓடு வியாபாரி தனது ஓடுகளை கழுதையின் பின்னால் ஏற்றினார். கழுதை கீழே விழுந்தது. முட்டாள் கழுதையே, என்ன செய்கிறாய்? எழுந்து சீக்கிரம் நட. அந்த வியாபாரி கழுதையை அதிகமான சுமையை சுமக்கச் செய்தான். அன்று மாலை, கடவுளே, நீங்கள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறீர்கள்? அந்த கழுதை அழ ஆரம்பித்தது. கடவுள் மறுபடியும் தோன்றினார். கழுதையே, ஏன் மறுபடியும் அழுது கொண்டிருக்கிறாய்? என்னால் அந்த சுமையை சுமக்கவே முடியவில்லை. ஓ, நீ ஓடுகளையா சொல்கிறாய்? நான் எப்படி இந்த ஓடுகளை சுமப்பது? எனக்கு வேறு முதலாளி வேண்டும். சரி சரி, நான் உன்னை ஒரு தோல் வியாபாரியிடம் அனுப்புகிறேன். அதை சுமக்க சுலபமாக இருக்கும். மிக்க நன்றி கடவுளே. ஆனால் இதற்கு பிறகு உன் வேலையை நான் மாற்ற மாட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இனி என் வேலையை மாற்றுமாறு கேட்கவே மாட்டேன். தோலை சுமப்பது சுலபமாக இருக்கும், ஓடுகளைப் போல கனமாக இருக்காது. அந்த கழுதை புது முதலாளியிடம் சென்றது. என்ன இது? இந்த இடம் இப்படி நாற்றம் அடிக்கிறது. அடடா, என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறதே. நானே ஒரு புது கழுதையை வாங்கலாம் என்று எண்ணி இருந்தேன். ஆனால் நீயே என்னை தேடி வந்து விட்டாய். சீக்கிரமாக இந்த தோள்களை எல்லாம் எனது கடைக்கு எடுத்துச் செல். என்னால் இதை எடுத்துச் செல்ல முடியாது.
கழுதையே, வேகமாக நட, சீக்கிரம். அந்த தோல் வியாபாரி கழுதையை தள்ளினான். இதெல்லாம் என் தலைவிதி. அன்று மாலை எனக்கு இது தேவைதான். நான் ஒழுங்காக மூலிகைகளை எடுத்துச் சென்றிருக்கலாம். ஆனால் இனி யோசித்து பிரயோஜனம் இல்லை. ஏ கழுதையே, இந்த தோள்களையும் எடுத்துச் செல். ஒரு நாள் இவன் என்னுடைய தோலினையும் உரித்து அதை பெண்களுக்கு தேவையான அலங்கார பொருட்களை செய்து தந்து விடுவான். இந்த தண்டனை எனக்கு தேவைதான். கழுதைக்கு தன் தவறு புரிந்தது. அமைதியாக தன் முதலாளியை பின்தொடர்ந்தது. நீதி: எவன் ஒருவன் தன்னிடம் இருப்பதை வைத்து மகிழ்ச்சி அடையவில்லையோ அவனுக்கு எங்கு சென்றாலும் மகிழ்ச்சி கிடைக்காது.